மொத்தம் இருக்கிற 12 ராசியில் ஒரு 3 ராசியை ஏமாளி ராசின்னு சொல்லலாம். எப்படி எல்லாருமே ஏமாறுறாங்க, இதில் 3 ராசி மட்டும் ஏமாளி ராசின்னு சொன்னால் என்னங்க நியாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதாவது எல்லாருமே ஏமாறுவோம், ஆனால் தெரியாமல் ஏமாந்துருவோம், அதுதாங்க. ஆனால் தெரிஞ்சே ஏமாறுறவங்கள பார்த்துருக்கீங்களா? அது இவங்க தான். எப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒரு தடவை வந்து சொன்னான், மாதம் மாதம் ரூ. 1000 கட்டினோன்னா 12வது மாதம் வரும்போது ரூ. 24,000 தருவாங்க அப்படின்னு சொன்னான். அப்படி ஒரு ஸ்கீம் இருக்காமா. நான் சொன்னேன், இது கேட்கும்போதே நம்புகிற மாதிரி இல்லையேடா, இதெல்லாம் இன்னுமா நீ நம்பிட்டு இருக்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு சொன்னான், எனக்கும் இதில் நம்பிக்கை இல்லை, ஆனால் ஒருவேளை ரூ. 24,000 கொடுத்துட்டா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ ஏமாறுவோம் தெரியும், ஆனால் தெரிஞ்சே ஏமாறுறவங்க எல்லாம் இந்த கேட்டகரி தான். இன்றைக்கும் நம்ம பேப்பரில் எடுத்தோம்னா பேப்பர் பார்க்குறோம், நியூஸ் சேனல் பார்க்குறோம், தினமும் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இங்கே சிட் ஃபண்டுக்காரன் ஏமாற்றிட்டாங்க, இந்த ஊரில் இவங்க ஏமாற்றிட்டாங்க, மாதம் மாதம் பணத்தை கொடுத்து பெரிய அமௌண்ட் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க, அதெல்லாம் வருது இல்லை. அது எல்லா கேட்டகரியும் இவங்க தான். அது என்னென்ன ராசி தெரியுமா? மிதுன ராசி, துலா ராசி, கும்ப ராசி.